இந்த 1000 கோடி எப்படி 1000 கோடி வருதுன்னு எப்படி இடி வந்து ரெய்டு பண்றதுக்கு முன்னாலேயே அண்ணாமலைக்கு தெரிஞ்சது? அண்ணாமலை எப்படி பிரஸ் மீட் கொடுத்தாரு? அப்ப இடி வந்து லீக் அவுட் பண்ணுச்சா? இல்ல இடி ஏற்கனவே 1000 கோடி. அப்ப நீங்களாம் ஒரு ரேட், நீங்க போய் ரைடே பண்ணாம எப்படி 1000 கோடி அரைவ் பண்ணீங்க? எப்படி அரைவ் பண்ணீங்க? அப்ப இது என்ன இடியினுடைய தலைவர் அண்ணாமலையா? இல்ல அண்ணாமலைக்கு கீழே இடி பணிபுரிகிறதா என்று தெரியல. இதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது ரைடு போறதுக்கு முன்னாடியே அமௌண்ட் எப்படி அவருக்கு தெரியும்? அதான் எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? அப்ப வந்து இது யார் சொல்லி? அப்ப இடி வந்து அண்ணாமலையின் கீழ் பணியாற்றுகிறதா? அவர்களே டெபுடேஷன் போட்டாங்களா? எதுவும் யாருக்கும் தெரியாம அண்ணாமலை இடி டைரக்டர் ஆக்கிட்டாங்களா? ஒன்றும் தெரியல. அப்ப இதெல்லாம் வந்து இவர்கள் பழி வாங்குதலுக்காக பயன்படுத்து. அப்படி பார்த்தா ஏடிஎம்கேல 36 எஃப்ஐஆர் ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும் போது போடப்பட்டது. அப்ப அவர்கள் மேல என்ன ரைடு? அவர்கள் மேல என்ன நடவடிக்கை? இன்றைக்கு பலிகடாவாக குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்பட்டவராக செந்தில் பாலாஜி இருக்கிறார். அப்ப செந்தில் பாலாஜி மேல மட்டும் சொல்லக்கூடிய அவதூறு என்ன? அப்ப அதிமுக ஆட்சியில டாஸ்மாக் மினிஸ்டராக இருந்த, சாராய மந்திரியாக இருந்த யார் மீது, அவர்கள் மீது என்ன வழக்கு? அவர்கள் மீது என்ன குற்றச்சாட்டு? ஏன்னா அதிமுக கூட்டணிக்கு வரும் என்ற காரணத்தினால அதை அப்படியே மறைக்கிறாங்களான்னு தெரியல.